ஓம் சாந்தி. வி. கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஜனவரி 9, 2025. இந்த மாதம் பாபாவிடமிருந்து நமக்கு கிடைக்க பெற்ற வரம் போன்ற மாதமாகும். எந்த ஆத்மாக்கள் இந்த மாதத்தில் நன்றாக முயற்சி செய்கிறார்களோ, தனது சம்ஸ்காரத்தில் மாற்றத்தை கொண்டு வருவார்களோ, அவர்களது அந்த மாற்றம் அழிவற்றதாக ஆகிவிடும். எனவே இன்று நாம் கவனம் செலுத்துவோம். நான் ஃபரிஷ்தாவாக ஆக வேண்டும். நான் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். நாம் அனைவரும் ஃபரிஷ்தாக்களாகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். எந்த ஒரு பந்தனமோ எந்த ஒரு கவர்ச்சியோ நம்மை இழுக்கக்கூடாது. இல்லையென்றால் வீட்டிற்கு செல்வதில் மிகுந்த கடினம் ஏற்படும். எனவே உடல் சார்ந்த கவர்ச்சிகளிலிருந்து விலகி இருப்போம். ஏனென்றால் இவை பாபாவை நோக்கி நம்மை செல்ல விடாது. இவற்றின் பக்கம் சென்றால் மேலிருந்து நமது கவர்ச்சியானது குறைந்து கொண்டே இருக்கும். உலகில் பழமொழி இருக்கிறதல்லவா, பரிஷ்தாக்களின் பாதம் தரையில் பதிவதில்லை, அவர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். அதுபோன்று நமது புத்தி என்ற பாதம் இந்த மண்ணாலான உடலில் இருக்கக்கூடாது. இதிலிருந்து விலகி இருப்போம். உடல் உணர்விலிருந்து விலகியவராக மற்றும் இந்த உலக சாதனங்கள், பலன்கள், வசதி வாய்ப்புகள் ஆகியவை நம்மிடம் இருந்தாலும், அவற்றிற்காக நாம் வருமானத்தை சேர்த்தாலும், அவற்றிற்காக உழைத்து கொண்டிருந்தாலும் அவற்றிலேயே மாட்டிக்கொள்ளக்கூடாது. தாமரை மலரை போன்று விலகியவராகவும் அன்பானவராகவும் இருக்க வேண்டும். எனவே வாருங்கள், இன்று சுயத்தின் மீது ஒரு பார்வை செலுத்துவோம். நாம் இயற்கைக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. நாமோ இயற்கையே அடிமையாக்குபவர்கள். 2 யுகங்கள் வரை இயற்கை நமக்கு அடிமையாக இருக்கும். அதனை நாம் இங்கேயே செய்தாக வேண்டும். அனைத்திலும் முதன்மையான இயற்கை என்பது இந்த உடலே ஆகும். ஆத்மாவாகிய நான் இந்த உடலில் இருந்தாலும் இதிலிருந்து விலகி இருக்கிறேன். உடலின் கவர்ச்சி என்னை இழுத்து கொண்டே இருக்கக்கூடாது. அது என்னை அசரீரியாக ஆகவிடாமல் இருக்கக்கூடாது. எனவே இன்று சோதித்து பார்ப்போம். எனது புத்தி எங்கே கவர்ந்து இழுக்கப்படுகிறது? ஏதாவது தேகதாரியிடமா, அல்லது தனது தேகத்திலேயா, அல்லது வசதிகள், சாதனங்கள், உணவுப் பொருட்கள் என்று எதில் என் புத்தி கவர்ந்து இழுக்கப்படுகிறது? அனைத்திலும் அதிகமான அன்பு மனிதருக்கு தன் உடல் மீது ஏற்படுகிறது. சில விசேஷமான பொருட்களின் மீது ஒவ்வொரு மனிதரும் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். அவை உங்களிடம் இருக்கின்றன. அவற்றின் மீது அன்பு செலுத்தலாம். ஆனால் அவற்றிலிருந்து விலகி இருப்பது உங்களுக்கு பரம அவசியமானதாகும். எனவே வாருங்கள், இன்று தன்னைத்தான் இந்த உலகின் கவர்ச்சிகளிலிருந்து விலக்கி வைப்போம். 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்களின் கவர்ச்சியிலிருந்து விலகி இருப்போம். ஃபரிஷ்தா சொரூபத்தில் நிலைத்து விடுவோம். எண்ணத்தை உருவாக்குவோம். நான் இந்த உலகில் அவதரித்திருக்கக்கூடிய ஃபரிஷ்தா ஆவேன். நான் டபுள் லைட்டாக இருக்கிறேன். ஆத்மாவாகிய நானும் லைட். மேலும் எனது உடல் கூட ஒளியாலானதாகும். எனது மனமும் லைட் மற்றும் ஆத்மாவும் லைட். அதாவது மனதை மிகவும் லேசாக வைக்க வேண்டும். நான் மற்றும் எனது என்ற விஷயங்களில் மூழ்கி இருப்போமானால் அவசியம் கவர்ச்சி ஏற்படும். அதனால் மனம் சுமை நிறைந்ததாக ஆகிவிடும். எனவே தன்னைத்தான் டபுள் லைட்டாக வைத்து கொள்ள வேண்டும். அனைத்து சுமைகளையும் பாபாவிடம் ஒப்படைத்து விட வேண்டும். மேலும் ஞானத்தின் பலத்தினால் தன்னைத்தான் லேசாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் எனக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியது என்ற எண்ணத்தை வைப்போம். எனது தந்தை நன்மை அளிப்பவராவார். நான் சுயம் உலக நன்மையாளராவேன். எனவே எனக்கு ஒருபோதும் தீமை ஏற்பட முடியாது. எனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இந்த எண்ணங்கள் நம்மை லேசாக வைக்கும், பாபாவின் அருகாமையில் வைக்கும். எனவே வாருங்கள், இன்று தன்னைத்தான் அனைத்து விதமான கவர்ச்சிகளிலிருந்து விலக்கி வைப்போம். ஆத்மாவாகிய நான்
இந்த உடலென்ற இயற்கைக்கு எஜமானனாவேன். கர்மேந்திரியங்களுக்கும் நான் எஜமானனாவேன். மேலும் நான் பரிஷ்தாவாக இருக்கிறேன். தன்னைத்தான் ஆகாயத்தில் காண்போம். இயற்கையின் தலைவனாகி முழு இயற்கைக்கும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்து கொண்டிருக்கிறேன். மேலும் அவ்வப்போது நான் சூக்ஷ்ம உலகில் இருக்கிறேன். பாப்தாதாவுக்கு மிகுந்த அருகாமையில் இருக்கிறேன். பாபாவோடு நடனமாடிக்கொண்டே இருப்போம். பாபாவை அணைத்து கொள்வோம். பாபாவிடம் திருஷ்டி பெற்று கொண்டே இருப்போம். எனவே இன்று இந்த 2 பயிற்சிகளையும் மேற்கொள்வோம். அதாவது இயற்கைக்கு சகாஷ் கொடுப்பது மற்றும் பரிஷ்தாவாகி சூக்ஷ்ம உலகிற்கு மீண்டும் மீண்டும் செல்வது. ஓம் சாந்தி.